Yes, very, very good. Fine. இது வந்து ஆக்சுவலா பெத்தாலஜியோட நெயில் ஸ்ட்ரக்சரு. இதுல கீழே கொடுத்துருக்க வேர்டு கவனிக்க வேண்டாம். பட் அந்த நெயிலோட ஷேப்பை பாருங்க. இங்க பாருங்க, இப்போ இது பாருங்க, இதோட கர்வ் பாருங்க. பொதுவாக இந்த மாதிரியான நெயில் கர்வ் யாருக்கு இருக்கு, எந்த எலிமெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமன். எர்த்து ஃபயருக்கு இருக்கும், வாட்டர் ஃபயருக்கு இருக்கும். இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் இந்த ஜோன் ஆக்சுவலா இந்த ஒயிட் கலரா இருக்க இந்த பேஸ் நெயில் பேஸ் பார்த்தீங்கன்னா, அதோட கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா அழகா வந்து ஒரு ஹாஃப் மூன் ஸ்பேஸ்ல நல்ல கர்வேச்சரா இருக்கும். இந்த மாதிரி ப்ரொட்ரூஷனா இருக்கிறது வெளியில நீட்டும் பொழுது சரியான ஒரு அழகான ஒரு நிலவு ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். ஃபயர் எலிமெண்ட்டுக்கு, எர்த்து ஃபயருக்கு, வாட்டர் ஃபயருக்கு காமன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பிக்சர் பாருங்க, இந்த பாருங்க, இந்த நெயில் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த நெயில் வந்து ரொம்ப காமனா மெட்டல் வாட்டர் கான்ஸ்டிடியூஷனுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதாவது நெயில் பேஸ் அதுல இருந்து பேஸ் அடியில இருந்து பெருசா வந்திருக்காது. நெயிலும் சதைக்கு மேல விடவே விட மாட்டாங்க. நெயில் கதையில கரெக்டா சதையோட பகுதியிலேயே அட்டாச் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கிறது ஜென்ரலா வாட்டர் மெட்டலுக்கு ஜாஸ்தி. இந்த மாதிரி கர்வேச்சரும் அகைன் பார்த்தோம்னா, இந்த சுண்டு விரல் எல்லாம் இந்த நீளத்துக்கு இருக்கிறது வாட்டர் எலிமெண்ட்டுக்கு அதிகமா இருக்கும், ஃபயர் எலிமெண்ட்டுக்கு அதிகமா இருக்கும். இந்த லென்த் வந்துச்சுனாலே வாட்டர் ஃபயர் வாட்டர் அப்படின்னு பிடிச்சிக்கலாம். இது பாருங்க, அகலமா இருக்கும், பா ஷேப்ல இருக்கும். இது மெட்டல் எலிமெண்ட்டுக்கு காமனா இருக்கக்கூடிய நெயில் ஃபீச்சர்ஸ். இது வந்து ஃபயர் வுட்டு இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர்ஸ். ஸோ அப்போ இது பாருங்க, இதுவும் மெட்டல் எலிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பேஸ். இந்த பேஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து நல்ல அழகா வந்து ஒரு இப்போ இந்த யூஸ்வலா இந்த முகலாயர்களுடைய பில்டிங் எல்லாம் எப்படி வந்து நல்ல ஒரு கர்வேச்சரா கட்டுவாங்களோ அந்த மாதிரி நல்ல வளைவு அழகா இருக்கும். பட் இங்க வந்து அந்த அளவுக்கு வளைவு இருக்காது, சதுரமா இருக்கும். மேல வந்து அந்த டிப்புக்கும் அந்த பேஸ்க்கும் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேஸ் கம்மியா இருக்கிற எலிமெண்ட் வந்து மெட்டல் எலிமெண்டா இருக்கும். இதுவும் மெட்டல் எலிமெண்ட் தான், இதுவும் மெட்டல் எலிமெண்ட் தான், இதுவும் மெட்டல் எலிமெண்ட் தான். மெட்டல் வாட்டருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நெயில் பார்த்தோம்னா வாட்டர் ஃபயர் எர்த். அதே மாதிரி இந்த நெயில் வுட் எலிமெண்டோட நெயில், எர்த் எலிமெண்டோட நெயிலும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபயர் எலிமெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். சார் இந்த பிக்சர்லாம் அனுப்புவீங்களா சார்? அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார்.
இவர் என்ன எலிமெண்ட் பாருங்க. earth யாரு யாரு சுமார் சார்? புரியல. earth element sir. எர்த் எலிமெண்ட். செகண்ட் சார் wood, earth wood. வுட்டா மெட்டலா? metal sir. earth metal. ஓகே. இதை எப்படி எர்த் மெட்டலா இல்ல எர்த் வுட்டா டிஃபரன்ஷியேட் பண்றது? Shoulders, broad shoulders. வெரி குட். பிராட் ஷோல்டர் இருக்கிறதுனால ப்ராபபிளி ஃபால் அண்டர் எர்த் மெட்டல் கேட்டகரி. மூக்கு பெருசா இருக்கு, பட் இருந்தாலும் இந்த இந்த லாஃபிங்ல கொஞ்சம் நம்ம கணிக்க முடியாது. அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ கிளாஸ். இந்த எலிமெண்ட் Fire, sir. Fire. ஃபயர் மெட்டல் கான்ஸ்டியூஷன். நல்ல வி ஷேப்பு, ஷார்ப் நோஸு, பெரிய கண்ணு, விரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈட்டமா பாருங்க ஷில்பாவோட விரல் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் இப்படிதான் இருக்கும் ஃபயரோட விரல். அந்த விரலும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நெயிலும் பார்த்தோம்னா இவ்வளவு நீளமா தான் கொடுப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு? எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபயர். இப்படி இருந்தாச்சுனாவே ஃபயர் ஆக்சுவல். இதமா பாருங்க. சார் ஃபயர் செகண்ட் எலிமெண்ட் உங்களுக்கு என்னது சார்? இது வந்து ஃபயர் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்மா. இது ரெண்டும் ஃபயர் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகே. ஓகே சார். செகண்ட் எலிமெண்ட் மெட்டல். சரிங்களா? மெட்டல் கை நான் இன்னும் காமிக்கிறேன். இந்தம்மா பாருங்க. வித்யா பாலன் என்ன எலிமெண்ட் இந்தம்மா? Earth, sir. Earth. ஓகே சார். ஃபயர் எர்த். Fire, earth. அதனால இந்த மாதிரி குண்டாவே இருக்கும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். நம்ம சொல்லிடும் எக்ஸசைஸ்ல எனக்கு ஒத்து வராது, அதனால நான் பண்ண மாட்டேன்ருச்சு ஒரு காலத்துல. ஓகே, என் உடம்பு இப்படிதான், என்னை ரசிக்கிறவங்க ரசிங்கன்றுச்சு. சரியா? ஸோ எர்த் ஃபயர் தான் பஃபி அப்பியரன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா ஸ்லிம்மா இருக்க மாட்டாங்க. அதான் ஷார்ப் நோஸ் இருக்கும். ஆனா இவரு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, என்ன எலிமெண்ட்? Metals. வுட் மெட்டல். ஆக்சுவலா Wood metal. இந்த இந்த முடி மெட்டலுக்கு தான் ரொம்ப காமன். ஓகே, இது முடி மெட்டலுக்கு ரொம்ப காமன். ஆனா விரல் பாருங்க, இது மெட்டல் விரல் கிடையாது. நான் சொல்றேன், இந்த விரல் டிஃபரன்ஷியேட் பண்ணி. இது மெட்டல் விரல் கிடையாது. ஆனா இந்த மூக்கு வுட்டோட மூக்கு. ஓகே, இவரு என்ன எலிமெண்ட்? எதனால வாட்டர் இர்ரெகுலரா இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, இந்த இந்த டபுள் சின்ன தொங்குது இல்ல, ஆமா. இது ரொம்ப காமன் ஃபார் வாட்டர் எலிமெண்ட். ஓகே, பிளாபி ஷேகி ஸ்கின் எப்ப எங்க இருக்கும்னா தாடை பகுதியில ஒரு சின்ன ஒரு தொங்கல் இருக்கும். இது வாட்டர் எலிமெண்ட். இதுவும் வாட்டர் எலிமெண்ட். சரிதா? இவங்களுக்கு டி இமான் இங்க பாருங்க, இந்த கை பகுதியில எல்லாம் நல்ல கருப்பு இருக்கும். ப்ரிடாமினன்ட் தான் வாட்டர் எலிமெண்ட். விரல் பகுதியில எல்லாம் நல்ல கருப்பு இருக்கும். ஓகே, கைப்பகுதியில கருப்புனா அந்த நகத்து பக்கத்துல கருப்பா இருக்குதா? நேகத்து பக்கம் தான் அந்த இருக்கு பாருங்க. அதை காமிச்சேன்ல. இந்த நெயில் பேஸ் இருக்கு பாருங்க, நெயில் பெட். இந்த பாருங்க கீழே பாத்தீங்களா கருப்பா இருக்கா?
எஸ் சார். Yes, sir. இந்த மாதிரி கருப்பு இருக்கிறதெல்லாம் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப காமன். அதே மாதிரி இந்த கண்ணம் தொங்குது பாருங்க, இந்த சீக்ஸ் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு இந்த லைட் அந்த மார்க் இருக்குல்ல, Yes, sir. இந்த இடத்துல வந்து தொங்கல் இருக்கிறதும் வாட்டர் எலிமெண்ட்டுக்கு காமன். இது என்ன எலிமெண்ட்? யார் இது? Light மட்டு. ரத்தன் டாட்டா. மூக்கு பாத்தீங்களா என்ன ஷார்ப்பு? ம். ஸோ Fire. ஃபயர் செகண்டரி எலிமெண்ட், ஃபயர் மெட்டல், Metal. ஃபயர் மெட்டல் கான்ஸ்டிடியூஷன். சார் இப்ப எங்கேயாவது போனா இவங்க என்ன எலிமெண்டா இருப்பாங்கன்னு அதையே பார்க்க சார். ஆமா, பார்த்துட்டே இருங்க, அதான் நிறைய படிப்பு சொல்லி தரோம். ஓகே, இல்ல அது சங்கட்டமாவும் இருக்கு, இருந்தாலும் ஏன் சங்கட்டமா இருக்கு? என்னவா, இல்ல ஒருத்தவங்க அப்படி குறிப்பா நம்மளையே பாக்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்களோன்னு. வேற வழி இல்லையே, பார்த்தாகணுமே நம்ம. இந்த விரலை டிஃபரன்ஷியேட் பண்றது காமிக்கிறேன். Water metal sir, Vikram? விக்ரம் வந்து ஃபயர் மெட்டல் மா, அந்த வரேன் விரல் காமிக்கிறேன். Okay, sir. விரல் தெரியுதா? Yes, sir. ஓகே, Light metal- மாதிரி. இதுதான் மெட்டல் ஃபிங்கர் ஆக்சுவலா. ஓகே, இதே மாதிரி சூர்யா ஃபிங்கர் இந்த பாருங்க, இதுல நல்லா தெரியும், டூம் ஷேப் நல்லா தெரியும். தெரியுதா டூம் ஷேப்? Yes, sir. ஓகே, தெரியுதா? மோளம் அடிக்கிற விரல் மாதிரி இருக்கா? Yes, sir. ஓகே, இது வந்து இதுவும் வந்து மெட்டல் ஃபயர் ஓட ஃபிங்கர் அது ஆக்சுவலா. இதே வந்து சூர்யாவுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கும், விக்ரம் மாதிரியே தான் இருக்கும், நல்லா தெரியும். சார் ஃபிங்கர் போஸ்ன்னு போடுங்க சார் வரும். எதுமா ஃபிங்கரு? ஃபிங்கர் போஸ்ன்னு ஃபிங்கர் போஸ்டர்னு போடவா? இதுலயே தெரியுது, அதுல தெரியுது பாருங்க, தெரியுதா?
அதே மாதிரி ஒரு நிமிஷம். சூர்யா லெக். இந்த பெண்ட் இருக்குல்ல, இந்த பெண்ட் தெரியுதா? இந்த இந்த பெண்டும் காமன் ஃபார் மெட்டல் பீப்புள். நிறைய மெட்டலுக்கு தான் இந்த பெண்ட் இருக்கும். கையிலையும் பெண்ட் இருக்கும், கால்லையும் பெண்ட் இருக்கும். எது சார் புரியல? இந்த இருக்கு பாருங்க, இந்த கால்ல இந்த பெண்ட் தெரியுதா? பெருவிரல் செகண்ட் எலிமெண்ட் பீப்புளுக்கா இல்ல பிரைமரி மெட்டல் பீப்புளுக்கு நல்ல பெண்ட் இருக்கும். இந்த கால்லையும் பெண்ட் இருக்கும், கையிலையும் பெண்ட் இருக்கும். ஓகே. ஒரு எலிமெண்ட் மெட்டல் பிராட் ஷோல்டர் இருக்கா இல்ல ட்ரூப்பிங் ஷோல்டர் இருக்கா? ட்ரூப்பிங் ஷோல்டர் சார். ட்ரூப்பிங் ஷோல்டர். சோ ஃபயர் டாமினன்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கலாம். பேச்சை குறைக்கவே மாட்டாரு. ஓகே, சரவணகுமார் ஃப்ரெண்டுங்க வாரி யாருன்னு சரவணகுமார் சொல்ல மாட்டாரு மனுஷன். மெட்டல் கிடையாது இது. வந்து தேர்ட் வேணா மெட்டலா இருக்கலாம். ஃபயர் வாட்டர் மெட்டலா வருவார். ஓகே, இது சார் ஃபயர் வாட்டர் மெட்டலா மூணு இதுலயும் வரும். மூணுமே வரும். மூணாவது எலிமெண்ட் தான் மெட்டலா இருக்கும். ஓகே சார். ஓகே, அவர் இன்னொரு ஆர்த்தோ டாக்டர் இருக்காரு. அவர் பேர் என்ன? ராஜாவா? இல்லம்மா, ராஜா ஃபேஸ் எல்லாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பா ஷேப் ஃபேஸ்னா தெரியும் இல்லதான்? எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஷேப் தெரியுதா? பா ஷேப்பு. இதெல்லாம் மெட்டல் ஃபேஸ் ஆக்சுவலா. இன்னொருத்தர் இருப்பாருமே ஆர்த்தோ டாக்டர் ஆக்சுவலா. இப்ப கூட இது கோவப்படாதீங்க, ஆர்த்தோபெடிக்ஸ் விட்டுட்டு இப்ப கோவப்படாதீங்க வருத்தப்படாதீங்கன்னு பேசிட்டு இருப்பாரு ஒருத்தர், பால்டு ஹெட். அவர் பேர் என்ன? கார்த்திகேயனா சார்? கார்த்திகேயன் இல்லம்மா, நம்ம ஃபீல்டுக்குள்ளே வரமாட்டாங்க. சிவராமனா? சிவராமன் வந்து எர்த்து வாட்டர். இல்லைங்க வரேன். வந்து எர்த்து வாட்டர். ஓகே, தெரியுது? அந்த டபுள் சின் தெரியுதா? டபுள் சின், பால்டு ஹெட். தெரியுதா? ரவுண்டு ஃபேஸ், எர்த்து வாட்டர் ஆக்சுவலா. இந்த கழுத்து தொங்கிரும் ஆக்சுவலா. ஓகே, கழுத்து பகுதியில தொங்கிரும் எர்த்து வாட்டர். அதே மாதிரி இந்த மாதிரி மீசையெல்லாம் வைக்கிறது எர்த்து வாட்டரா தான் இருப்பாங்க. மீசையை வந்து ட்ரிம் பண்ணி வைக்கிறது.
ஷார்ட்டா வச்சிருக்காங்க. ஷார்ட்டா சார்லி சாப்பின் மாதிரி. ஓகே, ஓகே. இந்த பாரு பஃபி ஃபேஸு, ஒரு ப்ளீசிங் ஐ. ஓகே, இது வந்து எர்த்து வாட்டர். டாக்டர் அருண் விஜய் தான் நினைக்கிறேன் அவர் பேர். ஞாபகம் வர மாட்டேங்குது. இல்ல இல்ல, சார் இதுக்கு முன்னாடி காட்டினீங்கல்ல பஃபி ஃபேஸ், அது வந்து என்ன பேரு என்ன? சிவராமனா? இல்ல அதுக்கு அடுத்து யாருமா? பஃபி ஃபேஸ் காட்டினீங்களா? எர்த் வாட்டர். அதான் சிவராமன் தான். அப்போ அந்த பிசியோதெரபிஸ்ட், சாரி பிசியோதெரபினா, ஒரு ஆர்த்தோ டாக்டர் யூடியூப்ல வருவார்ல, ஜெய்ஜாண்டி சந்தோஷ் இல்லம்மா, ஆர்த்தோ டாக்டர்ன்ற நீ பிசியோதெரபி பத்தி பேசிட்டு இருக்க. பால்டு ஹெட் இருக்கும், ஒன் இண்டியா சம் ஏதோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காரு. ஆக்சுவலா நல்ல பேஸ் வாய்ஸ் இருக்கும். சார் அருண் விஜய்ங்களா? அருண் விஜய் தான் வரமாட்டேங்குதுமா. அருண் விஜய் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரோட அந்த கம்பெனி பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த அருண் விஜய், ஆக்டர் அருண் விஜய் ஃபயர் மெட்டல் தான். ஆக்சுவலா இந்த ஃபயர் மெட்டலுக்கு எல்லாம் இந்த கட்டு வந்துடும். மூக்கு தெரியுது அவங்களுக்கு எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு? ஓகே, மூக்கு அந்த வி ஷேப் கட்டு பிளஸ் பிராட் ஷோல்டர். சார் அஸ்வின் விஜய் போடுங்க சார். அஸ்வின் விஜய், எஸ், ஸ்ட்ரென்த் இந்தியா, எஸ், வெரி குட், ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அஸ்வின் விஜய். இந்த மெட்டல் ஃபயர் என்ன கான்ஸ்டிடியூஷன் இது? அருண் விஜய் ஃபயர் மெட்டல், இது மெட்டல் ஃபயர். நல்ல ஏர் நெத்தி, பேஸ் வாய்ஸ், பொறுமையா தான் பேசுவாங்க, வேகமா பேச தெரியாது. ஓகே, நல்ல ஹைட், இது மெட்டல் ஃபயர் கான்ஸ்டிடியூஷன். நல்லா பாடிலாம் ஹேர் இருக்கும், பாடி ஹேர் நிறைய இருக்கும். ஆக்சுவலா விரல் பாருங்க, தெரியுதா? விரல் தெரியுதா? எஸ். இவங்களா ஃபிட், இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களா ஃபிட் ஆயிருக்காங்கன்னு. ஆனா இவங்க இறைவனோட படைப்பே ஃபிட் தான். ஓகே, நம்ம ஏமாந்துடக்கூடாது இப்படி எல்லாம் ஆளை பார்த்து, சரியா? இவர் பாருங்க, ஆக்சுவல் சொக்கலிங்கும் வரமாட்டாரு, இவர் தான் வர்றாரு ஆக்சுவலா. இன்னொரு சொக்கலி யாரு? இவர் தானே? இவரு வந்து ஆக்சுவலா இதுவும் வந்து இந்த நெத்தி, ஏர் நெத்தி யார் இருக்கு, இந்த மீசை பாத்தீங்கன்னா நல்ல அடர்த்தியான மீசை, இதுவும் மெட்டல் கான்ஸ்டிடியூஷன் தான். நீளமான மூக்கு, வாட்டர் மெட்டல் கான்ஸ்டிடியூஷன். பக்த வச்சலம் ஃபயர் வாட்டர் கான்ஸ்டிடியூஷன்.
டாக்டர் பக்தவச்சலம். இது வந்து இது பாத்தீங்களா, இவர் பேசி கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேகமா பேசுவாரு. ஓகே, இது ஃபயர் எலிமெண்ட். கேஜி ஹாஸ்பிடல் தான். கேஜி ஹாஸ்பிடல் கோயம்புத்தூர். டாக்டர் SRMCல ஒரு சொக்கலிங்கம் இருந்தார். ஆக்சுவலா SRMC தணிகாச்சலம் நினைக்கிறேன். தணிகாச்சலம் இவர் பாத்தீங்களா? இர்ரெகுலர் ஷேப்பா சார்? யாருமா? ரொம்ப நீட்டமா இருக்கு. இவரும் வாட்டர் எர்த்து தான் சார். இர்ரெகுலர் ஃபேஸ் கொஞ்சம் காட்டுங்க சார். இர்ரெகுலர் ஃபேஸ்ன்றத வர்றேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இவர் ஒரு ஆக்சுவலா கார்டியாலஜிஸ்ட், பயங்கர வெல் நோன் பொட்டன்ஷியல் கார்டியாலஜிஸ்ட். ஆனா உடம்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? உடம்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? டாக்டர் தணிகாச்சலம். ஓகே, ஃபயர் மெட்டலா சார்? எர்த் வாட்டர் வரும். எர்த் வாட்டர். ஓகே, இதுதான் irregular phase. ஓகே, wood element. ஓகே சார். இத வர்றேன். இது wood element. மூக்கு தெரியுதா உங்களுக்கு? ஆனா எர்த் மாதிரி தானே சார் இருக்காரு? ரவுண்டா எர்த் மாதிரி இருக்காரு. ரவுண்டா எர்த் மாதிரி இருக்காரு. ஆனா மூக்கு பாருங்க. இல்லைங்க, வரேன். தெரியுதா? மூஞ்சி பூரா இருக்கு பாருங்க மூக்கு. அதனாலதான் wood element. ஓகே, பாக்யராஜ். என்ன எலிமெண்ட்? மெட்டல். எப்படி மெட்டல்? ஃபேஸ் நீட்டமா இருக்கு சார். வாட்டர் ஃபயர் ஆக்சுவலா. தெரியுதா? இப்போ அந்த ஸ்கின்னு, இப்போ சந்திரமௌலி காமிச்சனே, சந்திரமௌலிக்கும் பாக்யராஜ் சிமிலாரிட்டி தெரியுதா? ஃபர்ஸ்ட் வாட்டர் எலிமெண்ட் ஒருத்தர் காமிச்சன்ல, பால்டு ஹெட். ஓகே, டபுள் சின் இருக்கு. டபுள் சின் இருக்கிறது. சார் இந்த டபுள் சின் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், கொஞ்சம் குண்டா இருக்க பர்சனுக்கு மட்டும் தானே சார் இருக்கும்? எல்லாருக்கும் இருக்காதுமா. அந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்கு தெளிவா தெரியும். ஓகே, இப்போ இப்ப இப்ப இவங்க சொன்னேன்ல, இப்போ சந்தான பாரதி. இப்ப இவர் பாருங்க, இவர் தாடி இல்லாம இருக்காதா? தாடி இல்லாம பாக்கியராஜ் வாட்டர் ஃபயர் இல்ல, ஃபயர் சொன்ன மாதிரி இருந்தது. வாட்டர் ஃபர்ஸ்ட். ராஜ்கிரண் சார். பாக்யராஜ் எங்க இருக்கும் போது அந்த டபுள் சின் எல்லாம் இல்ல பாத்தீங்களா சார்? பாக்யராஜ் எங்க இருக்கும்போது டபுள் சின் இல்ல. ஆனா பாக்குறதுல ஒரு ஒரு ஜைஜாண்டிக் ஃபோர்ஸுக்கு தெரியுதா பாத்தீங்களா? எப்படி தெரியுறாரு?
இப்போ இவரை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ற மாதிரி இருக்கா? கண்ணாடி எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா? எஸ் சார். இந்த இவ்வளவு பெரிய கண்ணாடி போறதெல்லாம் வாட்டர் எலிமெண்ட் தான் போடும். ஓ ஒரு வாட்டர் ஃபயர் இல்லையா? வாட்டர் ஃபயர், ஃபயர் வாட்டர் இல்ல, வாட்டர் ஃபயர். புரியுதா உங்களுக்கு? வாட்டர் வாட்டர் டாமினன்ட், வாட்டர் டாமினன்ட். ஓகே ஓகே. பெரிய கண்ணாடி, பொறுமையான பேச்சு. ஓகே, அவசரமா பேச்சு தெரியாது. ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது, பணிவான பார்வைன்னு சொல்லலாம், திருட்டு பார்வைன்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் வாட்டர் ஃபயருடைய குவாலிட்டி. ஓகே, சார் நீங்க வந்து ஃபயர் நான் வந்து உட் எர்த்துமா, உட் எர்த்து. மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி பூரா மூக்கா இருக்கும். ஓகே, ஆனா உங்க ஃபேஸ் இப்பதான் ரவுண்டா தெரியுது சார். முதல் சின்ன வயசுல பாக்கும்போது கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பா தெரியுது. அதான் சொல்றேனே, இரகுலர் ஷேப்ல இருப்பாங்கன்னு சொல்றேன்ல. மேல பார்த்தா பிராட் ஷோல்டரா இருக்கும், கீழே பார்த்தா வயிறு இருக்கும். ஓகே, இந்த வரும். இந்த அம்மா என்ன எலிமெண்ட்? எர்த். எர்த் ஃபயர். இதே வந்து இந்தம்மா ஃபயர் மெட்டல். ஃபர்ஸ்ட் ஃபயர், ரெண்டாவது மெட்டல். சரி, இப்ப ஃபேஸையும் பார்க்கணும், நெயிலையும் பார்க்கணுமா சார்? ஆமா, இப்ப அதான் சொல்றேன்ல, நெயில்ல பார்த்தோம்னா நெயில்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரே நிமிஷம். இப்ப த்ரிஷா நெயில் பார்ப்போம். த்ரிஷா ஃபிங்கர் தெரியுதா? லென்த், இந்த லென்த் இருந்துச்சுன்னா ஃபயர் எலிமெண்ட். ஓகே, இப்போ இதே வந்துட்டு அந்த வேற இப்ப யாரு லீடிங் ஆக்டர்ஸ் யாரு? ஸ்னேகா மேல ஒரு கண்ணு போல் இருக்கு. சும்மா சார், உடனே பேர் வந்துருச்சு. இதுவும் ஃபயர் தான். நல்லா தெரியுதா? எஸ் சார். குஷ்பு ஃபிங்கர் பார்க்கலாமா? வண்டி போட்டீங்களா? குஷ்பு ஃபிங்கரும் குஷ்புவும் எர்த் ஃபயர் தான். நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா? டூம் ஷேப் தெரியுதா? இல்ல சார்.
மெட்டல் மாதிரி. ஆ தெரியுதாம்மா? அந்த லென்த் இருக்காது. மெட்டல் தானே சார்? எர்த் ஃபயர் தான், ஆனா விரல் வந்து கொஞ்சம் மெட்டல் குவாலிட்டி இருக்கு. சங்கீதா தெரியுமா? சங்கீதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் சங்கீதாவுடைய விரல் பார்ப்போம். இந்த சங்கீதா பாருங்க, வாட்டர் ஆக்சுவலா. இந்த சங்கீதா, தேவயானி எல்லாம் இதெல்லாம் வாட்டர் வாட்டர் எலிமெண்ட். ஓகே, இந்த சங்கீதா இதுவும் வந்து எர்த் ஃபயர் தான். இந்த விரல் நீளமா தான் இருக்கும். பொதுவா ஆக்ட்ரஸ் தேடினோம்னா மெஜாரிட்டி ஃபயரா தான் இருக்கும். ஓகே சார். டைரக்டர் சங்கர் சார் கோவை சரளா சொல்லுங்க சார். யாருமா? கோவை சரளா. கோவை சரளாவும் வாட்டர் ஃபயர் தான்மா. இளையராஜா வாட்டர் தான், வாட்டர் எலிமெண்ட், வாட்டர் வுட் ஆக்சுவலா. வர கோவை சரலா என்னது? பிளாக் காம்பன்சேஷன். கோவை சரலா என்ன? கோவை சரளா வாட்டர் ஃபயர். சார் செஃப் தாமு? செஃப் தாமு எர்த் வாட்டர். ஓகே, விரல் தெரியுதா? பாத்தீங்களா? விரல் நீளமா இல்ல பாத்தீங்களா? ஓகே, வாட்டர் எலிமெண்ட் டாமினண்டா. வெங்கடேஷ் பட் இங்க பாருங்க, ஒரு விரல பாருங்க. எர்த்து வாட்டர்ன்றதை விட எர்த்து மெட்டலா இருப்பார் போல் இருக்கு. நல்லா இல்ல, எர்த்து தான், எர்த்து வாட்டர் தான், எர்த்து தான், எர்த்து தான் ஜாஸ்தி. எர்த்து மெட்டலா வாட்டரா சார்? எர்த்து வாட்டர் தான்மா, எர்த்து வாட்டர். எதனால சார் அவர் வாட்டர்னு சொல்றீங்க? அதுதான் அதான் அந்த நெயில் டிஃபரன்ஸ் தான். ஓகே. வெங்கடேஷ் பட் இந்த பாருங்கம்மா, நெயில் பேஸ் தெரியுதாமா? குட்டியா இருக்கு. எவ்வளவு குட்டையா இருக்கு தெரியுதா உங்களுக்கு? விரல் அந்த வெள்ளை கலர் மட்டும் பாருங்க. வெள்ளை கலர் சர்ஃபேஸ் பெட்ல இருந்து எவ்வளவு தட்டையாவும் இருக்கு, குட்டையாவும் இருக்கு பாருங்க. இது எர்த் மெட்டல். ஓகே, எர்த் எலிமெண்ட். ஆனா மெட்டல்
தெரியலையே அது. ஃபிங்கர் தெரியுதா இல்லையா? இந்த 3வது ஃபிங்கர் பாருங்க, சுண்டு விரல் பக்கத்தில் விரல் இருக்கா? இல்ல வரலையே சார். பிக்சர் வரலையா? பிக்சர் தெரியுதா இல்லையா எல்லாத்துக்கும்? தெரியுது சார், தெரியுது. இப்பதான் வருது. சின்னதாக இருக்கு. இதுல சுண்டு விரல் பக்கத்துல உள்ள விரல் பாருங்க, அந்த நெகத்தை பாருங்க, நெகம் எவ்வளோ, அந்த ஒயிட் கலர் பேஸ் பாருங்க எவ்வளவு குட்டையா இருக்குன்னு. கரெக்ட். தெரியுதா பாருங்க, நெகத்துல அது ஸ்பேஸே காணாம பாருங்க விட்டா. எஸ் சார். பயங்கர திங்கிங் இருக்கும், பயங்கர திங்கிங் இருக்கும். ஸோ பிராட் ஷோல்டரு. ஓகே, ஸோ மெட்டல் கன்ஃபார்ம், எர்த்தும் கன்ஃபார்ம். ஆனா வாட்டர் கிடையாது, உட்டு கிடையாது. இதெல்லாம் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படின்னா இந்த விரல் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. ஓகே சார். ஆனா டபுள் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா நம்ம எதை வைக்கணும் சார்? எதுமா? ஃபர்ஸ்ட் எலிமெண்டா எதை பார்க்கணும் சார்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க வந்து மெட்டல் தான், மெட்டல் கேரக்டர் தான். நான் சொன்னேன்ல, குக்கிங் எபிலிட்டி யாருக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா, ஒரு பொருளை குறை சொல்ற அளவுக்கு டேஸ்ட் யாருக்கு பார்க்க தெரியும்னா மெட்டல் எலிமெண்ட்டுக்கு. மெட்டல் எலிமெண்ட். ஓகே. நல்ல இவர் வந்து வாசத்தை பிடிச்சி அந்த வாசத்துல என்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுவார். ஸோ மெட்டல், எர்த், ஃபயர் எர்த்து நல்லா சமைக்கும், நல்ல சமைக்கும், குறை சொல்ல தெரியாது, அப்ரிஷியேட் தான் பண்ண தெரியும் ஃபயர் எர்த்துக்கு. சரியா? மெட்டல் எர்த்து நல்ல சாப்பிடும், ஆனா நல்ல குறை சொல்லும். மெட்டல் ஃபயரும் குறை சொல்லும், மெட்டல் வாட்டரும் குறை சொல்லும். மெட்டல் இருந்துச்சுன்னாவே அந்த நிறைய இடத்த தேடி தேடி போய் சாப்பிடுவாங்க. ஓகே. சாலமன் பாப்பையா வாட்டர் ஃபயர் ஆக்சுவலா. சார் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இந்த வாரம் என்ன கான்ஸ்டிடியூஷன் அப்படி நெய்மா ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா இல்ல ஃபேஸ ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? எதுமா ஃபர்ஸ்ட் எர்த்தா வாட்டர் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இது செகண்ட்ல இல்ல. நமக்கு வந்து கன்க்ளூஷன் கிடைக்கணும். அதுல நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுல காது, மூக்கு, கண்ணு, முகத்தோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சரு, ஷோல்டர் அப்பியரன்ஸ் பிளஸ் நெயில் பேஸ். ஓகே. பிளஸ் அவங்களோட வொக்காபுலரி ஸ்டைல் எப்படி வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்றத பொறுத்தா நம்ம கன்க்ளூஷன் வர முடியும். அது ஃபர்ஸ்டா வச்சுக்கிறது எதை பார்த்து? இப்போ வாட்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா வச்சுக்கிறோம்ல. இப்போ நல்லா கண்ணு பாருங்க. இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு மௌலி, சந்திரமௌலி சொன்னேன். அதே நேரத்தில் பாக்யராஜ் சொன்னோம். பாக்யராஜோட பார்வையும் வெங்கடேஷ் பட்டோட பார்வையும் எப்படி இருக்கு? வெங்கடேஷ் பட்டோட கொஞ்சம் பிளசண்டா இருக்கும் சார், கொஞ்சம் காமா இருக்கும். பாக்யராஜோட ஒரு திருட்டு புலி முறைக்கிற மாதிரி இருக்கும். யாரு முறைக்கிற மாதிரி இருக்கா? பாக்யராஜ். பாக்யராஜ் அது திருட்டு பார்வை விட்டுருங்கம்மா, திருட்டு மொழி விட்டுருங்க. ஓகே. சந்திரமௌலியோட விஷன் வியூ எப்படி இருக்கும்? வெங்கடேஷ் இப்ப இதுல வந்து போல்டா கரேஜியஸா இருக்கக்கூடிய பார்வை எது? வெங்கடேஷ் பட். ஸோ மெட்டல் வந்து ப்ளீசிங்காலாம் கண்ணை வச்சிருக்காது, கெஞ்சுற மாதிரி பணிவா அந்த மாதிரியான தோரணை இருக்காது மெட்டல் எலிமெண்ட்டுக்கு. ஆனா வாட்டர் எலிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் ப்ரையாரிட்டியா வந்து நிற்கும். they'll have a pleasing eyes. ரொம்ப அதட்டி பேச தெரியாது, எக்ஸ்கியூஸ் மீ ரொம்ப ரொம்ப பொறுமையா பேசுவாங்க. ஓகே சார் கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா அப்படிம்பாங்க. இப்போ ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்ப்ளாயி வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்னா சேர் எடுத்துட்டு வந்து நீங்களே வந்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சேர் எடுத்து வந்து நானே தரவா, நான் எடுத்து கொடுக்கவா, அப்படி எல்லாத்தையும் ரொம்ப பணிவா கேட்கக்கூடிய எலிமெண்ட் எதுன்னா வாட்டர் எலிமெண்ட். இந்த பணிவு பார்க்க முடியாது மெட்டல்கிட்ட. மெட்டல் வந்து கமாண்டிங் ஆர்டர் நிறைய இருக்கும், வேலை வாங்குற தன்மை நிறைய இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது நம்ம அவங்களோட அப்பியரன்ஸ்ல, விஷனோட அப்பியரன்ஸ்ல, அவங்க பேசக்கூடிய வார்த்தையோட ஸ்பீடில் நம்ம பிடிக்கணும் அவங்க என்ன எலிமெண்ட்னு சொல்லணும்.
இதை நம்ம கிளினிக்கல் கேஸை நீங்க நிறைய எடுத்துட்டு வந்தீங்கன்னா பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். ஏன்னா அந்த கேஸை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேசும்பொழுது நமக்கு அந்த டிஸ்கஷன் கிளாரிட்டியா புரியும் உங்களுக்கு. கவிஞர் கண்ணதாசன் எர்த் ஃபயர். வாலி எர்த் ஃபயர் தான். எர்த் ஃபயர்ன்றதை விட அவர் எர்த் உட்டு. irregular இருக்கு அவரோட ஷேப் கொஞ்சம். irregular கொஞ்சம் நக்கல் ஜாஸ்தி. ஓகே சார் இந்த ஃபயர் மெட்டல் வந்து ரொம்ப இந்த கமாண்டிங் ஆர்டர் அதெல்லாம் இருக்குல்ல சார், எப்பவுமே அவங்க மத்தவங்க வேலை சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க ஃபயரை மட்டும் கம்மி பண்ணாலே கொஞ்சம் கேரக்டர்ஸ் மாறுமா இல்ல எப்படி? ஃபயரை கம்மி பண்றதை விடமா ஃபயர் லவ்க்கு அடிக்ஷன்மா, ஃபயர் அன்புக்கு அடங்கி போயிடும். ஓகே மெட்டல் தான் வந்து ஹாப்பி ஆகாது அவ்வளவு சீக்கிரம். நமக்கு ஹாப்பி ஆகிற தன்மையை தான் மாத்தணும், அக்செப்ட் பண்றதை மாத்தணும். புரியுதா உங்களுக்கு? ஃபயர் வந்து நீங்க லவ் காமிச்சீங்கன்னா இது மாதிரி நம்ம விக்ரம்ல வந்து ரெமோ மாதிரி ரொமான்ஸ்ல ஓடி போயிடும். ஓகே அந்த மெட்டல் வரும்போது தான் சார், மெட்டல் வரும்போது தான் தாங்க முடியாது. ஓகே ஒரே விஷயத்த ஒரு நாள் சொன்னா பரவாயில்ல, ஒரு வாரம் ஊரை போட்டு சொன்னா எப்படி வருது? நான் டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார். டெய்லி ஒரு பிரச்சனை சார். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டென்ஷன் நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. எலிமெண்ட்டை பார்த்து அந்த குழந்தைய ரசிக்கணும். ஓகே இன்ஷால்லா. ஸோ நாளைக்கு ப்ராபபிளி லீவுனால நாளைக்கு கிளாஸ் கிடையாது. இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்க. மண்டே திருப்பியும் ஆன்லைன் கிளாஸ் நம்ம பார்ப்போம். மண்டே எனக்கு தெரிஞ்சு பேஷன்ஸ் எனக்கு முன்னாடியே கூட ஒரு ஷீட்ல போட்டோ இருந்துச்சுன்னா அந்த போட்டோவை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நம்ம கிளாஸ் மேபி மண்டே கிளாஸ்ல ஒரு 3 கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 3 கேஸோட நேச்சர். சொல்லுங்கம்மா. வாய்ஸ் வெச்சும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாமா சார்? வாய்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனிருத் வாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அனிருத் அதே மாதிரி இந்த இன்னொருத்தன் இருக்கானே ஒருத்தன், அந்த இப்போ அஜித் படத்துல ஒருத்தன் வில்லனா வந்தானே, அர்ஜுன் தாஸ். இதெல்லாம் வாட்டர் மெட்டலுக்கு சரியான வாய்ஸ் ஆக்சுவலா. ஓகே கணீர்னு இருக்கும். நவம்பர் டிசம்பர் பர்த்தா இருக்கும், இல்லாட்டி ஆமாம் ப்ரிடாமினேட்டா நவம்பர் டிசம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சவுண்டும் வந்து பேஸ் வாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகே வாய்ஸை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பிளஸ் ரொம்ப பிளசண்டா ஸ்வீட் வாய்ஸ் எர்த்துக்கு ஃபயருக்கு ரெண்டுக்கும் பயங்கர பிளசண்ட். கீச் தொண்டை ஜாஸ்தி ஃபயர் எலிமெண்ட்டுக்கு. பேச்சு சத்தமே இல்லாமல் இருக்கிறது வாட்டர் எலிமெண்ட். கொஞ்சம் உட் எலிமெண்டோட வாய்ஸும் கொஞ்சம் ஹார்ஸாக தான் இருக்கும். ஓகே பேஸ் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வாங்க, பார்த்துக்கலாம். மறுபடியும் மண்டே மீட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த புக்கையும் கொஞ்சம் அப்படியே வாசிச்சுட்டு வந்துருங்க இன்ஷால்லா. சரிங்களா? டைம் இருக்கும்போது. ஓகே 3 days இருக்கு. நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க அதானே சார்? ஆமாம்மா அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க நான் புக்கு. ஓகே ஷூர். Thank you. Have a great weekend. Bye bye. Thank you, sir.